ஹலோ நண்பா, இந்த வேர்ல்ட்ல ஹேட்டர்ஸே இல்லாத மனுஷங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? வெல், அவர் வேற யாரும் இல்ல, நம்ம லேட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். அவரு ஒரு பெரிய மூவி ஸ்டாரா இல்லாம இல்ல பெரிய பிசினஸ் மேனா இல்லாம ஒரு சிம்பிளான மனுஷனா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரோட ஒர்க்ல அவர் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாரு. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு நம்ம அவரோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எழுதின புக் விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல இருந்து நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா மாற கத்துக்க வேண்டிய சில ஹேபிட்ஸ் அண்ட் லெசன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, பில்ட் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் வித் பாசிட்டிவ் பீப்புள். கலாம் சார் ஒரு சாதாரண ஃபேமிலியில தான் பிறந்தாரு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப அதிகமாவும் படிக்கல, அவங்க பணக்காரங்களும் இல்ல. அவரும் அவரோட ஃபேமிலியும் ஒரு முஸ்லிமா இருந்தாலும் அவருக்கு கோவில்ல சொல்ற மந்திரம் கேட்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவரோட டியரஸ்ட் ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட ஒரு கோவில் பூசாரியோட பையனா இருந்தாரு. அந்த காலத்துல நிறைய காஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்தாலும் அவரோட லைஃப்ல நடந்த சில எக்ஸ்பீரியன்சஸ்னால எல்லா மனுஷங்களும் சமம் தான், நம்ம யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டை அவரு கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. அவரோட சின்ன வயசுல அவருக்கு ஜலாலுதீன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. ஜலாலுதீன் கலாம் சாரை விட பெரியவரா இருந்ததுனால அவர் எப்பயுமே கலாம் சார் கிட்ட நிறைய படி, நிறைய கத்துக்கோ, நல்லா படிச்சவங்க எல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டுல இந்த மாதிரி எல்லாம் சாதிச்சிருக்காங்கன்னு அவருக்கு உலகத்துல நடக்கிற நிறைய விஷயங்களை பத்தி சொல்லி தந்துகிட்டு இருப்பாரு. அவரு தான் இந்த கிராமம் மட்டும் நம்மளோட உலகம் இல்ல, இந்த கிராமத்துக்கு வெளியே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உண்மையா நம்ம உழைச்சோம்னா நிறைய விஷயங்களை சாதிக்கலான்னு அவரோட மென்டாலிட்டியை ஷேப் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்படி அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கலாம் சார் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்தாரு. சோ அவர் பாசிட்டிவ் பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவருக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு இருந்த மாதிரி ஜலாலுதீன் அண்ணா இல்லனாலும் இந்த மாதிரி ஒரு சக்சஸ் மைண்ட் செட்டை நிறைய இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங்கான புக்ஸை படிச்சு உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் ஆர் லெசன் என்னன்னா, உங்களை சுத்தி நிறைய பாசிட்டிவ் பீப்புளை வச்சுக்கோங்க, இல்லனா சக்சஸ்ஃபுல் பீப்புளோட புக்ஸை படிச்சு உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. நம்பர் 2, ஹேவ் ட்ரீம்ஸ் அண்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். கலாம் சார் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்வாட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க ஒரு டீச்சர் அவருக்கு சில இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசன்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்கதான் அவரு நம்ம டீச்சர்ஸ் பேடா இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருந்தோம்னா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்னு ரியலைஸ் பண்ணாரு. அப்புறம் நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது மேல ஒரு ஸ்ட்ராங் டிசைரை வச்சு நம்ம மேல நம்பிக்கையை வச்சு நம்ம கண்டிப்பா ஜெயிச்சுடுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த 3 மைட்டி ஃபோர்ஸஸும் அதை ரியாலிட்டியா மாத்த ஹெல்ப் பண்ணும்னு அவர் ரியலைஸ் பண்ணாரு. இதனாலதான் கலாம் சார் நம்ம எல்லாரையுமே ட்ரீம் பண்ண சொல்றாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவரு வானத்துல என்ன இருக்கும், பறவை மாதிரி நம்மளால எப்படி பறக்க முடியும், அப்படி இப்படின்னு பறக்கிறத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு இப்படி ஒரு ட்ரீம் இருந்ததுனாலதான் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுக்கும் போது இது நமக்கு பறக்க ஹெல்ப் பண்ணாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க வந்தாரு. எம்ஐடில படிக்க வர்றதுக்கு அவரோட அக்கா நகை அடகு வச்சுலாம் படம் கொடுத்து அமிச்சாங்க. இந்த விஷயம் அவரை ரொம்ப எமோஷனலா மாத்திச்சு. அவரோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு இன்னும் மோட்டிவேட் பண்ணிச்சு. எம்ஐடில இருக்க ப்ரொஃபசர்ஸோட ஹெல்ப் மூலமா தான் கலாம் சார் அவரோட செல்ஃப் வர்த் ரியலைஸ் பண்ணாரு. அவரோட ட்ரீம்ஸ்ல நம்பிக்கை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா மாறலாம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரோட ட்ரீம்ஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவர் ஃபிளைட் டிசைன் பண்றது, சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் வின் பண்றதுன்னு அவரோட ட்ராக்ல கரெக்டா போயிட்டு இருக்கிறத அவர் கண்ணு முன்னாடியே பார்க்க முடிஞ்சது. சோ டிசைர், பிலீஃப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க இந்த 3 மைட்டி ஃபோர்ஸஸ் நம்பி உங்க ட்ரீம்ஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களாலையும் சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். நம்பர் 3, ஸ்ட்ரகிள் டு பிகம் த பெஸ்ட். நம்மள நிறைய பேர் நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா மாற முடியலன்னு சில காரணங்கள் சொல்லுவோம். ஆனா கலாம் சார் கூட அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வேர்ல்டு வார் 2 டைம்ல எல்லாம் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்ல நிக்காது. அப்போ ஓடுற ட்ரெயின்ல இருந்து நியூஸ் பேப்பரை தூக்கி போடுவாங்க. அந்த தூக்கி போடுற நியூஸ் பேப்பரை புடிச்சிட்டு அது அப்புறம் போய் டெலிவரி பண்ற ஒர்க்க செஞ்சிருக்காரு. அவரோட அண்ணங்கடையில இருந்து எண்ணெய், வெங்காயம், பீடி எல்லாம் கூட அவர் கஷ்டப்படும் போது செல் பண்ணிருக்காரு. அப்படியே அவரோட லைஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம்னா எம்ஐடில பாஸ் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ல ஒரு ட்ரெயினியா ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அங்க ஒர்க் பண்றவங்க நிறைய விஷயங்கள் படிக்கலனாலும் அவங்களுக்கு பிராக்டிக்கலா நிறைய நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு பறக்கணும்னு ஆசை இருந்ததுனால ஏர்போர்ஸ்ல ஜாயின் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அங்க 8 ஓப்பனிங் தான் இருந்தது. இவரு துரதிருஷ்டவசமா 9th பொசிஷன்ல வந்துட்டாரு. அதனால அவரால்
ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியல. சோ அவரு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஒரு ஹவர் கிராஃப்ட் டிசைன் பண்ணணும்னு அவரு ரொம்ப பெரிய சேலஞ்ச ஃபேஸ் பண்ணாரு. ஏன்னா அவரோட டீம்ல இருந்த யாருக்குமே அதை பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இதனால அவர் நிறைய புக்ஸ படிக்கலாம் ட்ரை பண்ணாரு. ஆனா அதுவும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல. சோ இருக்கிற நாலேஜ வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் டிசைட் பண்ணாரு. அவரோட கொலீக்ஸ் எல்லாருமே கலாம் சாரையும் அவங்களோட டீமையும் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க என்னடா பண்ண போறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க என்னதான் சொன்னாலும் இவரு போக்கஸ்டா 1 இயருக்கு அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி புரோட்டோடைப்பை கம்ப்ளீட் பண்ணாரு. அப்புறம் அந்த ப்ராஜெக்டோட பேரை நந்தின்னு வச்சாரு. அவர் 1 வருஷம் கஷ்டப்பட்டு பிளான் பண்ண டைமுக்கு முன்னாடியே சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கலாம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணாதான் நம்மளால நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனுக்கு மாற முடியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்பர் 4, ஒர்க் பேஷனேட்லி, ரிசல்ட்ஸ் வில் ஃபாலோ. கலாம் சார் வந்து 1 வருஷம் பேஷனேட்டா ஒர்க் பண்ணி அந்த ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணாலும் அதை ஆக்சுவலா யூஸ் பண்ணாம ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி ஸ்டாப் பண்ணதுக்கு அவர் சேடா ஃபீல் பண்ணாலும் அவரோட பிரில்லியன்ட் ஒர்க்க பார்த்து ISROல ஒர்க் பண்றதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. சோ இஸ்ரோல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவரு விக்ரம் சாராபாய் சாரை மீட் பண்ணாரு. அங்க விக்ரம் சாராபாய் வந்து கலாம் சார் கிட்ட இருக்க பொட்டன்ஷியல பார்த்து அவரோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு கலாம் சாரை ஒரு 6 மந்த் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நாசாக்கெல்லாம் சென்ட் பண்ணாரு. அது அவரோட கெரியரை இன்னும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. சோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மனுஷங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வேலை செய்யும் போதுதான் அவங்களால இருக்கிறதுலே பெஸ்ட் ஒர்க்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த பெஸ்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு சீக்கிரமா ரெகக்னிஷன் கிடைக்கலனாலும் இவென்ச்சுவலா உங்களோட ஒர்க்குக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஆனா நீங்க உங்க பேஷன்ல ஒர்க் பண்ணலனா உங்களால நல்ல ஒர்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நீங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க்குக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடைக்கலனாலும் நீங்க பேடா ஃபீல் பண்ணுவீங்க. சோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சைட் பை சைடு உங்க பேஷன்லயும் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அப்பதான் இந்த உலகத்துல கிரேட் கிரியேஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். நம்மளோட சோலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நம்பர் 5, பி ஹம்பிள் அண்ட் ஸ்டே சிம்பிள். கலாம் சார் இவ்வளவு விஷயங்களை அச்சீவ் பண்ணாலும் அவரு சிம்பிளா இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்குது. இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கை நீங்க படிச்சீங்கனாலே அவரு புக்ல இருக்க நிறைய இடங்கள்ல எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காட் தான் ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு நல்ல ப்ரொஃபசர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கொடுத்தாரு, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ கொடுத்தாரு, எனக்கு நல்ல பேரண்ட்ஸ கொடுத்தாருன்னு அவரோட லைஃப்க்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருப்பாரு. அவரோட தாட் ப்ராசஸ் ஹம்பிளாவும் சிம்பிளாவும் இருந்ததுனால அவரு ஏதாவது சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை டெவலப் பண்ணும் போதோ இல்ல மிசைல்ஸை டெவலப் பண்ணும் போதோ அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் இன்புட்ஸ் எடுத்துக்காம ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டையும் அவரால் ஏதாவது கத்துக்க முடியும்னு நினைச்சு அவர் பண்ற ஒர்க்கை ஷேர் பண்ணி ஃபீட்பேக்ஸ் வாங்குவாரு. அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு அப்டேட் பண்ணி தேங்க் பண்ணுவாரு. நிறைய பேர் வந்து லைஃப்ல அவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஈகோ பாப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பாங்க. ஆனா அவர் ஸ்ட்ரகிள் பண்ணும்போதும் சரி, வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, சிம்பிளாவும் ஹம்பிளாவும் இருந்து எல்லாரும் நமக்கு ஏதாவது ஒரு லெசனை சொல்லி கொடுப்பாங்கன்னு ஓபன் மைண்டடா இருந்தாரு. சோ நீங்களும் லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும் பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் ஹம்பிளாவும் சிம்பிளாவும் இருந்தீங்கன்னா ஒரு லீடரா இருந்து எல்லாரோட ஹார்ட்டையும் நீங்க வின் பண்ணலாம். இதெல்லாம் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள், இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கலாம்.